நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள், உறவுகளா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதேபோல நானும் தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். அதனால எனக்கு ஜெர்மன்ல இருந்து கதைக்கிற அண்ணா சொல்லியிருந்தார், பைபிள குறிச்சு சொல்லுகிறீர்கள் என்று சொல்லியிருந்தார். அதேபோல வேற 2 பேர் எடுத்து பைபிளை பற்றி சொல்லுகிறீர்களா என்று கேட்டிருந்தார். இன்றைக்கு ஜிம்முக்கும் வந்திருக்கிறேன். இந்த இடத்துல பரிசுத்த வேதாகமத்தோடு வந்திருக்கிறேன். இந்த வேதாகமம் பரிசுத்தம் என்று சொன்னால், கையில வச்சிருக்கிற நாங்கள் எப்படி இருப்போம்? இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்து காட்டிட்டு போனாரோ, அதே போல நாங்களும் வாழ வேணும் என்ற விருப்பத்தோடு தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில கையில எடுத்திருப்போம். எந்த காலத்தில எடுத்திருப்போம்? இது எடுத்த காலம் 2006ஆம் ஆண்டு மலேசியாவில எடுக்கப்பட்ட பைபிள். அந்த பைபிள் தான் இன்று வரைக்கும் எனக்கு ஜீவனையும், சரீரத்தையும் சுகபத்திரமாக வைத்துக்கொள்ள உதவி செய்து கொண்டு இருக்குது. சரிதானே? இதுதான் பரிசுத்த வேதாகமம். இதில் எனக்கு ஆரை பிடிக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஆரை பிடிக்கும் என்று கேட்டால், பவுலடிகளை மிகவும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும் பவுலடிகளை? அப்படியான ஒரு வேதத்தை குறித்து திட்டமும் தெளிவுமாக சொல்லக்கூடியவர் தான் பவுல். சரிதானே? அதே போல இன்றைய நாளில் உங்களுக்கு வேதத்தை காட்டியிருக்கிறேன். சரிதானே? இங்கே உலகமெங்கிலும் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் தேவன் என்ன செய்வார்? நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லா ஊழியர்களையும், உலகத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். சரிதானே? இப்போ வேதத்தை குறித்து லேசாக சொல்லியாச்சு. இதை வைப்போம். இங்கேயும் பிரெஞ்சு பைபிளோடு கொண்டு வந்து வைக்க போகிறேன். சரிதானே? இப்போ நான் வன்னி மலைத்துளிய யூடியூப்புக்கான விடயத்துக்களை கடந்து வருவோம். காலையிலேயே பார்த்தால் எனக்கு ஒரு முக்கியமான அண்ணா வன்னியிலிருந்து எடுத்திருந்தார். எடுத்துட்டு வணக்கம் ஃபாதர் என்று சொன்னார். வணக்கம் சொல்லுங்க கேட்குறேன் என்று சொல்லும் பொழுது, கட்டிட வேலை முடிவுக்கு வந்திருக்கிறது, புதன்கிழமை திறப்பு விழா செய்யலாம் என்ற முடிவு எடுத்திருக்கிறேன். அதே போல் உங்களோட வேலையை நாங்கள் தொடங்கலாம் என்ற முடிவு எடுத்துட்டோம், எப்படி என்று சொல்லி கொஞ்சம் ஆறாமற காலையிலேயே பேசினார். வேலைக்கு போவதற்கு முன் நான் சொன்னேன், சரி எல்லாத்தை பற்றியும் அவரோடு பேசிவிட்டு நீங்கள் சொல்வதெல்லாம் நலமாக இருக்கிறது, நானும் வர இருக்கிறேன், வாருங்கள், நாங்கள் உங்களை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம் என்று அண்ணா சொன்னார். அவர் ஒரு முக்கியமான ஆள். அந்த அவர் இருக்கிற புதுக்குடியிருப்பு பகுதியில் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அதே போல் தம்பியும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் அவரோடு சேர்ந்து. அப்போ தம்பியோடு எடுத்து கேட்டேன், இப்படி அண்ணா காலையிலேயே கதைத்திருந்தார், இந்த விடயத்தை பற்றி கேட்குறாரு எப்படி என்று கேட்டிருந்தேன். அப்போ தம்பி சொன்னார், ஃபாதர் நீங்கள் அதை அப்படியே அவருடைய கையில் அதை நீங்கள் பொறுப்பு கொடுங்கள், நான் பக்கபலமாக நின்று அதை செய்கிறேன் என்று தம்பி சொல்லியிருந்தார். நான் சொன்னேன் சரி என்று சொல்லியிருந்தேன். புதன்கிழமை அந்த இடத்துல தம்பி சமூகம் அளிக்கும் போது அவர்கள் பேசியதை முடிப்பார்கள். அது ஒரு நல்ல விடயமாய் அதிகாலையிலேயே சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதே இருதயத்துக்கு சமாதானமும் சிந்தனைக்கு தெளிவும் கிடைக்கிற மாதிரி அந்த காலை வேளை எங்களுக்கு இன்றைய நாள் ஆரம்பமானது. அதே போல் நேற்றிரவு நீண்ட நேரம் நான் பைபிளை படித்து பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஜெர்மனியிலிருந்து அந்த அண்ணா என்னோடு பேசினார். நான் சொன்னேன், இன்றைய நாளைய நிலையில் மழை காரணங்கள் அதிகமாக இருக்கிறதால நான் போக வேண்டிய ஆலயத்துக்கு போக முடியவில்லை என்று சொல்லியிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் நல்லபடியாக எல்லாத்தையும் பைபிளை படித்து நல்லபடியாக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களுடைய ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்து கொள்வோம், அவர்களுடைய ஊழியத்தை தேவன் இந்த ஆண்டில் 150 ஆத்துமாக்கள் தேவை என்று அவர்கள் விசுவாசித்து இருக்கிறார்கள் என்று அவரிடம் சொன்னேன். நாங்கள் ஜெபித்து கொள்வோம், அவர்களுக்கு 150 ஆத்துமாக்களை தேவன் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் நேற்று இரவு வேளையில் நல்லபடியாக 2 பேரும் பேசி அவருடைய ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டோம். அவர்களை தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அந்த சபை ஒரு நல்ல ஒரு உன்னதமான சபை. அந்த சபையை தேவன் ஆசீர்வதித்து நிறைவில்லாதபடி அந்த சபையை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேவனுக்குள் விசுவசிக்கிறோம். அதே போல் அண்ணா என்னோட கதைக்கும் பொழுது கேட்டிருந்தார், நீங்கள் என்னோட ஒரு காரியத்தை பகிர்ந்திருந்தீர்கள் நண்பரே, ஒரு குறும்படம் ஒன்று எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீங்கள், அது எப்படி என்று கேட்டிருந்தார். நான் சொன்னேன், அதனுடைய கதைக்களங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவரோடு நான் கேட்டேன், என்ன மாதிரி கதைக்களங்கள்? பெயர் அமைதியாக இருக்கிறது, நல்ல பேராக இருக்குன்னு நான் அவரிடம் கேட்டேன். நீங்கள் ஃபாதராக நடிப்பீர்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அது எனக்கு சமாதானமாக இருந்தது. அதில் எப்படி என்று கேட்டால், ஃபாதராக ஒருத்தரும்
மற்றது வந்து ஐயராக ஒருத்தரும், மற்றது இஸ்லாத்திலிருந்து இஸ்லாம் மதத்தை தழுவிய ஒருவராகவும், மற்றது எங்களுடைய புத்த மதத்தை தழுவிய ஒருவராகவும் 4 பேருடைய கதையம்சங்கள் தான் அதற்குள் உள்ளடங்கும். எந்த விதமான ஆடம்பரமோ, எந்த விதமான இதுவும் இல்லை. மிக ஏழ்மையான ஆட்களையும், விதவைகளையும், அனாதைகளையும் உள்ளடக்கிய கதை தான் முழுக்க முழுக்க ஸ்ரீலங்காவில் தான். அதுக்கு அந்த அண்ணா சொன்னார், அருமையான விடயம். உண்மையிலேயே தேவன் உங்களை எப்படி என்னிடத்தில் காட்டியிருக்கிறார் என்று சொல்வதற்கு நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், தேவன் எல்லாத்தையும் செய்வார். இந்த உலகத்தில் மனிதர்கள் தானே எல்லாத்தையும் செய்கிறார்கள். வேறு யார் செய்கிறார்கள்? எங்களாலே முடியும் என்றதை நினைப்போம். அது நல்லபடியா முடியும் என்று சொன்னேன். அப்பொழுது கேட்டார், உங்களுக்கு உதவிகள் எல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், சட்ட ரீதியான உதவிகளை அங்கு எனக்கு வன்னியில் தம்பி ஆக்கள் இருக்கிறோம். அதேபோல் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாரும் இருக்கிறேன். தம்பி ஆக்களோட எங்களோட எல்லாம் உதவி செய்வார்கள். நான் உங்களுக்கு ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், நீங்கள் நலமாக 3ஆம் மாதம் வாருங்கள் என்னிடம். அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற விடயங்களை பேசுவோம் என்று சொன்னேன். அப்போ உங்களுக்கு நான் வாகன ஒழுங்குகள் எல்லாம் ஒழுங்கு செய்து தரட்டுமா என்று சொல்லி கேட்டு எல்லா இடமும் போகுவதற்கு நான் சொன்னேன், தம்பி அருமையாக அங்கு வாகனங்கள் வைத்திருக்கிறார். அவருக்கு இன்னும் மேலதிகமான வாகனங்களை எடுப்பதற்கு கூட சில முயற்சிகளை அவரே செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ஒரு நல்ல விடயத்துகள் இருக்கிறதால எனக்கு அதுகள் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இந்த ஆண்டு நான் போயிட்டு வந்த பிறகு நான் அடுத்த கட்டம் அதுக்குரிய சட்ட ரீதியான காரியங்களை எல்லாம் அங்கே பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு நான் அதை ஆயத்தப்படுத்தும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக நான் வருகிறேன் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களோட வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். அது மிக ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது நல்ல விடயம். அதே போல் என்ன ஒரு விடயம் என்னென்று கேட்டால், வேலை முடித்து இப்பொழுதுதான் வந்தேன். வரும் பொழுது என்னோடு வேலை செய்கிற ஒருவர் தான் அடித்தார். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார். அன்பாக கேட்டிருந்தார். வீட்டு வாருங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தார். அவர் ஒரு நல்ல நண்பன். நான் சொன்னேன், இல்லை எனக்கு நேரம் மட்டுமட்டாக இருக்கிறது, நீங்கள் நலமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு கடந்து வந்து விட்டேன். என்னென்று கேட்டால், இந்த இடத்துல இப்போ ஜிம்மை செய்துட்டு இதிலேயே இருந்து இன்றைக்கு வேதத்தை தியானிக்க போகிறேன். ஏன் வேதத்தை தியானிக்க போகிறேன்டா, வேதத்தை தியானிக்க என்ன செய்யணும்னு கேட்டால், புத்தி கூர்மையாகும். அறிவு மிக கூர்மையாகும். ஒவ்வொரு எழுத்தா வேதத்தை படிக்க அறிவு கூர்மையாகும். அப்போ நான் ஒரு விடயத்தை வேதத்தில் படிக்கும் பொழுது பார்த்தால், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் எப்படி என்று கேட்டால், குழந்தைகளிலிருந்து பெரியோர் வரைக்கும் மகா கேடும் திருக்குள்ளதுமாக உங்களுடைய இருதயங்கள் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ நான் பார்த்தேன், இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி போட்டு பார்த்தால், வேதத்தில் எல்லா இடத்திலும் ஜோடி ஜோடியாக வசனங்கள் இருக்கும். இதுக்கு என்ன ஒரு பதில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் என்று தேடி பார்க்கும் பொழுது அங்கும் அதையே சொல்லியிருந்தார். அருமையான என்னுடைய அன்புகளே, தமிழ் சொந்தங்களே, உறவுகளே, இருதயத்தை மகா கீடாகவும் திருக்காகவும் வைத்து கொள்ளாதீர்கள். அடுத்தவர்களை காயப்படுத்தாதீர்கள். முடிந்தவரை என்னுடைய தம்பி இன்றைக்கு அவ்வளவு நீண்ட நேரம் என்னோடு பேசும் பொழுது மிகுந்த ஒரு கஷ்டமான சில விடயங்களை என்னோடு பேசியிருந்தார். நான் இதை சொல்லும் பொழுது மிக ஒரு எனக்கும் அதை குறித்து ஒரு பாரமாக இருந்தது. நான் அவரிடம் சொன்னேன், நான் வந்து விடுகிறேன் அதை சீக்கிரத்தில், நான் வந்து உங்களை பார்க்கிறேன், உங்களை பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம், நீங்கள் வாருங்கள், உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். தேவன் என்ன சொல்லுகிறார், முகமுகமாக உன்னை காண வைப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் ஒரு விடயத்துக்காக. எனக்கு நன்மை செய்த ஒருவரையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒருபோதும் தீமை செய்தவர்களை நாங்கள் அப்படியே கடந்து சென்று விடுவோம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவே கிளந்தெழுந்த ஜனங்கள் சாதாரணமான மனுஷருக்கு முன்பாக எவ்வளவு விடயத்துக்கு கொண்டு வருவார்கள். அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படியாக விட்டு கடந்து நாங்கள் எங்களுடைய பாதையை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய காரியம் அப்படியே கடந்து போட்டும். ஒரு 3 நாளுக்கு முன்பு ஒரு வேலையிடத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்களுடைய வேலையிடம் இல்லை, வேறொரு வேலையிடத்தில் நடந்திருக்கிறது. அந்த வேலையிடத்தில் வேலை முடிகிற நேரத்தில் மூவருக்குள் கதவெளி நடந்திருக்குது. மூவருக்குள் கதவெளி நடந்த இடத்தில் கதவெளி பெரிதாக போய் ஒருவர் மீது பெரியோர் இரும்பத்திக்கு அடித்து விட்டார்.
அடித்த இடத்தில் அவருடைய தலை இந்த பக்கம் முழுக்க உடைந்து அப்படியே அவர் அந்த இடத்தில் மயங்கி விழுந்து அவரை தூக்கி கொண்டு போயிருக்கிறார். நம் நாட்டவர்கள் அல்ல, வேற நாட்டவர்கள். அந்த இடத்தில் நடந்த சம்பவத்தை எங்களுடைய முதலாளி இன்றைக்கு எங்களோடு கதைத்திருந்தார். தயவு செய்து எங்களுடைய நண்பர்கள், உறவுகள், தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாட்டில் நீங்கள் அப்படியான செயல்களை செய்வீர்களா இருந்தால் உங்களுக்கு அதிகமான காசு கட்ட வேண்டிய நிலையும் அதே போல ஜெயில்களில் இருக்க வேண்டிய நிலையும் வரும். ஒருவர் தேற்றுகிறவராக இருங்களே தவிர யாரோடும் எந்த பிரச்சனைக்கும் போகாதீர்கள். பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஆபிரகாம் சொன்னது போல் லோத்துவுக்கு சொன்னது மாதிரி வடக்கே நீ போ, கிழக்கே நான் போகிறேன் என்று போய்விடுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போய் தேவையில்லாத சிக்கலுக்கு மாட்டி நீங்கள் உங்களுடைய நல்லா வாழ வேண்டிய நிலைகளை நீங்கள் இழந்து போய் விடாதீர்கள். இது 3 நாளுக்கு முன்பு நடந்தது. இன்று எங்களோட முதலாளி எங்களோடு கதைத்திருந்தார். இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது, அங்கு போலீஸ் அவர்களை அழைத்து சென்று இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தார். ஏனென்று கேட்டால் எங்கட இடத்திலும் ஒரு பலவானான ஒரு மனிதன் இருக்கிறார். அவருக்கு நாங்கள் நிறைய புத்திமதி சொல்லி 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 அவரை நாங்கள் ஒரு சரி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் அவர் சரியாகி விடுவார். அவர் ரொம்ப சரியாகி வருவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதை குறித்து முதலாளி எங்களோடு பேசியிருந்தார். இது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் சொல்லுகிற ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் நலமோடு எடுத்துக்கொள்வீர்களா என்றால் வன்னிமலைத்துளி யூடியூப்புக்கு ஒரு பெல் பட்டனை அமர்த்தி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வாழ்த்தி விடுங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள் அனைவருக்காகவும் நான் பாரப்பட்டு ஜெபிப்பேன். உங்களுடைய சுகத்தை தேவன் பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தொழிற்சாபனங்களில் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில் ஆராதிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவன் அவ்விதமாய் இறங்கி அளவில்லாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். உங்கள் அன்பு அண்டன். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தம் சொந்த அனைவருக்கும்.